சுவாமியே சரணமையப்பா. உலகமே போற்றும் உன்னத கோவிலாம் சபரிமலையின் பெருமையை பற்றி புதிதாக விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன் சபரிமலையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி பதிவிட விரும்புகிறேன். அச்சம்பவம் கேரள மாநிலம் மட்டுமல்லாது உலகமே மனம் கொந்தளித்து நிற்கும் அளவுக்கு நடைபெற்றது. பக்தர்கள் நினைத்தாலே பரவசத்தை கொடுக்கும் சபரிமலையின் ஆலயம் முற்றிலும் தீக்கரையாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு இருந்தது. விசாரணை நடந்த காவல்துறை கூட ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்று விட்டது. கோவில் மூலஸ்தன கதவுகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தது. ஆலய கூரையும் பிரகாரமும் மரத்தால் செய்யப்பட்டுள்ளதால் அவை கரிக்கட்டைகளாகவும் சாம்பர் குவியலாகவும் எங்கும் சிதறி கிடந்தன. உள்ளே ஐயப்பனின் திருமேனி முன்பு ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை துண்டு துண்டுகளாக நொறுக்கப்பட்டு எங்கும் சிதறி கிடந்தது. காட்டுத்தீயினால் உண்டான விபத்து என்றே அனைவரும் நினைத்திருந்த நிலையில் காவல்துறை தன் விசாரணையை துவங்கியது. அவர்கள் கண்டறிந்த உண்மை, எரிந்து போயிருந்த ஆலயத்தில் கிடைத்த நெய்யில் நனைக்கப்பட்ட தீப்பந்தங்களும் ஆலய கதவுகளில் காணப்பட்ட கோடாலி அடையாளங்களும் இது விபத்தல்ல என்று திட்டவட்டமாக உறுதி செய்தது. ஐயப்பன் என்னும் தெய்வத்தை நாடி ஆண்டுக்கு ஆண்டு பக்தர் கூட்டம் அதிகரித்து வருவதை சிலர் விரும்பவில்லை. சாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லா மதத்தவரும் சபரிமலைக்கு வருவதை பொறுக்க முடியாமல் சபரிமலை கோவிலை அழித்துவிட்டால் அத்துடன் அங்கு வரும் பக்தர் கூட்டமும் ஐயப்ப பக்தியும் அழிந்துவிடும் என்று எண்ணி இந்த சதி செயல் அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்தது. விசாரணை தீவிரமடைய துவங்கிய நிலையில் மெல்ல மெல்ல உண்மை புலப்படலாயிற்று. ஒரு குறிப்பிட்ட பெயர் மட்டுமே கேட்கலாயிற்று. அந்த பெயர்தான் கோடாலிசாமி. கோடாலிசாமியா? யார் அவர்? கோடாலிசாமி அன்றைய சபரிமலை பக்தர்கள் அனைவருமே அறிந்திருப்பார்கள். சில காலமாகவே அவர் சபரிமலையை சுற்றிதான் வாழ்ந்து வந்தான். அவன் உடலெங்கும் விபூதியை பூசியபடி அங்கு ஒரு மரபொந்தில் அமர்ந்திருப்பான். அங்கு வரும் பக்தர்களிடம் யாசகம் கேட்பான். எப்போதும் ஒரு கோடாலியை கையில் வைத்திருப்பதால் அவன் கோடாலிசாமி என்றே அழைக்கப்பட்டான். கோடாலிசாமியை தேடிய போது தீ விபத்து உண்டான நாளிலிருந்து அவனை காணவில்லை. காவல்துறை அவனை பற்றி விசாரித்த போது பல உண்மைகள் தெரிய வந்தது. ஒரு முறை சபரிமலையில் மாத பூஜைகள் முடிந்து ஆலயம் சாத்திய பிறகு இந்த கோடாலிசாமி பக்தர்கள் புனிதமாக போற்றும் 18ஆம் படி மேல் உட்கார்ந்து ஒரு விலங்கினை கொன்று மாமிசம் சமைத்து கொண்டிருந்தான். இதனை கண்ட சில பக்தர்களும் வனவாசிகளும் சேர்ந்து அவனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வனவிலங்குகள் கொன்றதற்காகவும் கோவிலின் புனிதத்தை கெடுத்ததற்காகவும் அவனுக்கு 2 ஆண்டு சிறை விதிக்கப்பட்டது. ஆனால் இப்படி ஒரு செயலை அவன் அங்கு செய்ததற்கு காரணத்தை அறியவே முடியவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து வெளியான அவன் நேராக மீண்டும் சபரிமலையை நோக்கி வந்தான். இம்முறை அவனுக்கு செங்கனூரை சேர்ந்த சில பணக்கார முதலாளிகளின் துணையும் இருந்தது. ஆலயத்துக்கு வந்து அவனை பழைய பக்தர்கள் சிலர் அடையாளம் கண்டு கொண்டு விரட்ட முற்பட்டார்கள். இதனால் மறைந்து கொண்ட அவன் அந்த மாதத்து பூஜை முடிந்து ஆலயத்தை பூட்டும் வரை காத்திருந்தான். ஆலயம் பூட்டப்பட்ட பிறகு பக்தர்கள் அனைவரும் சென்ற பிறகு இந்த கொடியவன் தன் கோடாலியால் கோவில் கதவினை உடைக்க முற்பட்டான். பின்னர் மனம் பதைக்க வைக்கும் கொடூர செயலை அரங்கேற்றினான். ஆலயத்தையே தீக்கரையாக்கி விட்டான். அவனது இந்த சதி செயலுக்கு துணை நின்ற பணக்காரர்கள் உதவியுடன் எளிதில் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டான். கோடாலிசாமியை தேடி வந்த போலீசார் அவன் அன்றைய பிரெஞ்சு பகுதியான அதாவது பாண்டிச்சேரி அந்த பகுதியில் அவன் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தி அவனை குறித்து மேலும் தகவல்கள் தேடிய போது பல தீக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது. உடலெங்கும் விபூதி பூசி கோடாலிசாமி என்ற பெயர் கொண்ட அவன் உண்மையில் அவன் ஒரு இந்து அல்ல, அவன் வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவன். இந்த பகுதியின் போலீசார் பிரெஞ்சு பகுதிக்குள் சென்று அவனை கைது செய்ய முடியாமல் திணறியது. இறுதியில் தந்திரமாக ஒரு வேலை செய்து அவனை புதுச்சேரியை விட்டு இந்திய எல்லைக்குள் வர வைத்து கைது செய்தது காவல்துறை. இதற்குள் இந்திய குடியரசு வலுப்பெற்றது. கேரள அரசியலில் பல மாற்றங்கள் உருவானது. பணமும் மற்ற தலையீடுகளும் சேர்ந்து அதுவரை மிக வேகமாக சென்று கொண்டிருந்த சபரிமலை வழக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் முக்கியத்துவத்தை இழக்க துவங்கி தாமதப்படுத்தப்பட்டது. விசாரணை அதிகாரிகளும் மாற்றப்பட்டனர். பல இடங்களிலிருந்து வந்த தலையீடுகள் காரணமாக கோடாலிசாமி நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டான்.
வேறு யாராவது இதை செய்திருக்கலாம் என்று மட்டுமே கூறப்பட்ட நிலையில் கோடாலிசாமி மிக எளிதாக தப்பிவிட்டான். இதை பின்னர் சில வருடங்களுக்கு பிறகு அதே கோடாலிசாமி மீண்டும் தோன்றினான். தன்னை கைது செய்த அதிகாரியை அவர் இல்லத்துக்கே வந்து சந்தித்து ஆசி கூறினான். ஆம், அந்த கோடாலிசாமி இப்போது ஒரு மத போதகராக காட்சி தந்தான். அப்படியே அவன் மறைந்தும் விட்டான். அதோடு சபரிமலை தீ விபத்தின் மர்மமும் மறைந்துவிட்டது. ஆனால் எந்த காரணத்துக்காக இந்த சதி செயல் அரங்கேற்றப்பட்டதோ அது நிறைவேறவில்லை. தீ விபத்தினால் ஆலயத்தின் புகழ் அழியவில்லை. மாறாக சபரிமலையின் அற்புதமான புதிய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஐயன் புகழ் முன்னிலும் பன்மடங்கு பெருங்க தொடங்கியது. சற்றே யோசித்து பார்த்தால் இந்த சதி செயலை ஐயன் அனுமதித்ததும் அவன் சங்கல்பமே என்று தோன்றுகிறது. அதுவரை தென்னாட்டில் மட்டுமே பெரிதும் அறியப்பட்டிருந்த ஆலயம் இதன் பின்னர் உலக மக்கள் எங்கும் அறிய காரணமானது. கோடாலிசாமியும் அவனுக்கு துணை நின்றவர்களும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் தெய்வத்தின் நீதியிலிருந்து தப்பவில்லை. பெரும் முதலாளிகளாக வளர்ந்த அத்தனை பேரும் உடல் நலம் மனநலம் குன்றி செல்வ வளத்தையும் இழந்து இறுதியில் தங்கள் தவறை உணர்ந்து ஐயப்பனிடமே சரண் புகுந்து இன்று வரை அவர்கள் சந்ததியினர் சபரிமலைக்கு இருமுடி கட்டி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவரை நூற்றுக்கணக்கில் வந்து கொண்டிருந்த பக்தர்கள் கூட்டம் 1000, லட்சம், கோடி என பெருகி இன்று சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் உலகின் எல்லா மூலை முடக்கிகளும் கேட்கிறது. இப்பொழுது கூறிய சபரிமலை தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை விஜயபாரதம் என்ற பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. அக்கட்டுரை எழுதியவர் அரவிந்த் சுப்பிரமணியம். அடுத்த பதிவில் சபரிமலை தீ விபத்துக்கான மற்றொரு காரணத்தை காணலாம். நன்றி. சுவாமியே சரணமைப்பா.